ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஜீரோ. ஜீரோவோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை கிட்ஸுக்கு நம்ம எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஜீரோ மீன்ஸ், வாட் இஸ் ஜீரோ மீன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் அ திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது, ஸோ அது எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பொருள் நம்ம கையில் இல்லை அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்டும் எந்த திங்ஸும் நமக்கு இருக்காது. ஸோ அதை தான் நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிடில் நம்பர் ஆஃப் இன்டிஜர் செட்டில் மிடில் டேர்ம் தான் நமக்கு ஜீரோன்னு சொல்லுவோம். தட் இஸ் -∞ to ∞ வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் மிடில் டேர்ம் நமக்கு ஜீரோ. அதே மாதிரி ஹோல் நம்பர் செட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் செட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ ஜீரோன்றது என்னன்னு சொல்லலாம். ஜீரோ மீன்ஸ் நத்திங். வென் வி ஆட், சப்போஸ் நான் ஒரு டேர்மை ஜீரோவோட நான் ஆட் பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன், பைனரி ஆப்ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதே டேர்ம் எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ 0 + 7 = 7. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டேர்மை ஜீரோவோட ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே டேர்ம் தான் கிடைக்கும், சேம் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஜீரோவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க கையில் 4 பலூன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பலூன்ஸ்லேருந்து நம்ம இந்த ஜீரோ கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பலூன் ஃப்ளையவே ஆயிடுச்சு, ஸோ பறந்துருச்சு அப்படின்னா 4லேருந்து எனக்கு 1 ரெடியூஸ் ஆயிடுது 3. தென் 3லேருந்து எனக்கு 1 அகைன் எனக்கு 1 ரெடியூஸ் ஆயிடுது, ஸோ இப்போ 2. அண்ட் 2லேருந்து எனக்கு 1 ரெடியூஸ் ஆயிடுது, ஸோ நமக்கு 1. அண்ட் 1லேருந்து அகெயின் எனக்கு 1, எல்லாமே எனக்கு ஃப்ளையவே ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், என் கையில் எந்த விதமான பலூன்ஸும் இருக்காது. ஸோ தட் நான் 1 - 1 0. அப்போ அந்த கேர்ள்கிட்ட எந்த பலூனுமே இல்லை. அப்போ என்ன மீனிங், எதுவுமே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் அ பலூன்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன கொடுப்போம், ஜீரோன்னு நம்ம கொடுப்போம். ஸோ 4 - 4 = 0. ஸோ நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இருக்கிறது எத்தனை, இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 0 இஸ் த ஆன்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு நத்திங், ஆப்சன்ஸ் ஆஃப் அ திங்ஸ்ன்னு சொல்கிறப்ப நமக்கு 0 கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இதில் சம் பாய்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்க பாய்ஸோட கவுண்டிங் பார்த்தோன்னா 3ன்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு பாய் எனக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிற இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளேயிங் இந்த கிரவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம 2ன்னு நம்ம கொடுப்போம். அடுத்த ஸ்டேஜில் இதுக்கு அடுத்து ஒரு பாய் எனக்கு லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரிமைனிங் இருக்க பாய்ஸோட கவுண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பாய் தான் எனக்கு இங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், கவுண்டிங் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். 3லேருந்து 2 ரெடியூஸ் ஆச்சு, 2லேருந்து 1 ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த பாய் எனக்கு லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0, நத்திங், எதுவுமே இல்லை, எந்த பாய்ஸும் எனக்கு எந்த கிட்ஸுமே எனக்கு இங்கே ப்ளே பண்ணலை. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் அ பாய்ஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், 0 தான் இந்த இடத்துல கவுண்டிங் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அடிஷனில் நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம எந்த நம்பரை நம்ம ஜீரோவோட நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் ரிசல்ட்டு கிடைக்கும், சேம் நம்பரே எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ தட் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு நம்பர் 3 + 0 நமக்கு என்ன கிடைக்குது, 3. 0 + 7 7. ஸோ எவ்வளோ பெரிய நம்பரை ஜீரோவோட ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே இது சப்ராக்ஷனில் பார்த்தோன்னா 7 - 0 7. அதே மாதிரி 0 - 9 போட்டிங்கன்னா 9ஓட சிம்பிளோட எனக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸோ அதான் -9ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ஜீரோவோட சப்ராக்ஷன் கான்செப்ட். ஸோ எந்த பைனரி ஆப்ரேஷன் நான் கொடுக்குறேன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் எனக்கு கிடைக்கும். அதாவது எனக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எனக்கு கொடுக்குறப்ப எனக்கு சேம் நம்பரே எனக்கு ரிசல்ட்டாக நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஜீரோவோட கான்செப்டாக இருக்கும். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் எனக்கு சேம் நம்பர் கிடைக்கும். சப்ராக்ஷனில் மட்டும் செகண்ட் டேர்மில் கொடுத்தோன்னா நமக்கு வித் சிம்பிளோடு எனக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே மேக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.